அத்தை எனக்கு ஒரு 500 ரூபா பணம் கொடுக்குறீங்களா? பொறு தாரேன். அத்தை எண்ணிட்டு இருக்காங்க. எப்படி நம்ம கேட்ட 500 ரூபாயை கொடுத்துருவாங்க. 100, 200, 300, 500, 700, 800, 900, 1900. அப்படி கணக்கு போட்டாலும் சரி. அத்தை பஸ்ஸுக்கு நேராச்சு. பஸ்ஸுக்கு நேராச்சுன்னா என்ன பண்ண சொல்கிற? ஏன் போகிறதுனா போக வேண்டியது தானே? அதை விட்டுட்டு எப்போ பாரு அத்தைன்னு இருக்க. ஒரு கணக்கு பார்க்க விடுறியா நீ? 500 ரூபா கொடுங்க அத்தை. கேட்டதுமே பர்ஸ் எடுத்து அப்படின்னு நீங்கள் ஒன்றும் காணோம். கேட்டோன்னே கொடுத்தனுமாக்கு பெரிய மகாராணிக்கு. நானே எண்ணி பார்த்துட்டு இருக்கேன். எண்ணிட்டு தானே தர முடியும். அதான் எண்ணி பார்த்துக்கிட்டு இருக்கேன். எண்ணி முடிச்சுட்டு எப்படினாலும் 500 ரூபா தந்துடுவாங்க. சரி நீங்கள் எண்ணுங்க. இதெல்லாம் அவளுக்கு கொடுக்க சரிப்பட்டு வராது. சரி நம்மகிட்ட வேறு ஒன்று இருக்குது, அதை எடுத்து கொடுப்போம். நேராச்சாமா? சரி உனக்காக இந்த நோட்டை மட்டும் கொண்டு போறியா? இதை கொண்டு போய் பஸ்ஸில் கொடுத்து மாற்றிட்டு மிச்சத்தை வச்சு செலவு பண்ணிக்க. இந்த நோட்டை பஸ்ஸுக்காரன்ட்ட கொடுத்தாலே என்னை செருப்பை கழட்டி அடிப்பியா? இதில் மிச்சமா? இதே மிச்சம் தானடா. அதுக்கு எதுக்குடா இவ்வளோ நேரம் நிற்க வச்சுச்சு இந்த மாமியார்? இல்லத்தை பத்திரமா இதை நீங்களே வச்சு நாளைக்கு பானிபூரி வாங்கி சாப்பிடுங்க. இந்த 20 ரூபாயை நான் எத்தனை வருஷமாக வச்சுருக்கேன் பத்திரமா. இது அவளுக்கு லேசாக தெரியுது. ஒரு நாளைக்கு 10 ரூபாயை கண்ணில் பார்க்குறது பெரிய பாடாக இருக்குது. இது 20 ரூபா. போயநாட்டி போ, நானே பத்திரமா வச்சுக்கிறேன்.